பிரசங்கிக்கும் ஊழியனே, நாம் எல்லோரும் நமது ஓய்வு ஒளிவில்லா ஓட்டங்களிலிருந்தும் வேலைகளிலிருந்தும் ஒரு நாள் கட்டாய விடுமுறை எடுத்து உண்மையிலேயே நாம் எல்லாம் அப்போஸ்தல பிறவிகளாய் அவர்கள் வழிவரும் ஊழியம் ஒன்றைத்தான் செய்து வருகிறோமா இல்லையா என்று கொஞ்சம் உட்கார்ந்து நம்மையே ஆராய்ந்து பார்ப்போம். அல்லது எலும்புக்கூடு ஒன்று உயிருள்ள பிள்ளை ஒன்றை பெற்றெடுப்பது போன்ற கதையாக நமது ஊழியங்களும் ஒரு புதிய விசுவாசியாவது பெற்றெடுக்க வழியில்லாத ஊழியங்களாய்த்தான் போகும் என்று மெக்கன்சி சொல்வது சரியாகவே அமையும். சகோதரனே, நீ அழைக்கப்பட்ட அழைப்பிலேயே நிலைத்து நில். எந்த ஒரு மனிதனின் ஊழிய பாணியோ பேரோ புகழோ அவனது உலகம் சுற்றும் இடைவிடா பன்னாட்டு பயணங்களோ உனக்குள் ஏதோ ஒரு உறுத்தலை உண்டாக்க வேண்டாம். தேவனால் அழைக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனும் இன்னொரு நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை இச்சியாதிருப்பானாக. பிரசங்கிக்கும் ஊழியனே, உன் மேலிருக்கும் விசேஷித்த அபிஷேகத்தோடு நீயாகவே இரு. லெனார்ட் ரேவன்ஹில்.